அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் சனிக்கிழமை அன்னைக்கு நாங்கள் துபாய் போயிருந்தோம். பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல் ஆரம்பிக்குது, கொஞ்சம் லாங் ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு துபாய் போயிட்டு வந்தோம். அங்கே கராமா போனோம். கராமா சும்மா சுற்றிட்டு எங்கேயும் இறங்கலை, சும்மா வண்டியிலே சுற்றிட்டு அதுக்கப்புறம் ராஷிதியா போயிட்டோம். ராஷிதியாவில் நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி நாங்கள் அங்கே தான் இருந்தோம். ஒரு 3 வருஷம் போல் அங்கே நாங்கள் இருந்தோம். சரி, அந்த ஏரியாலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா, அது மறக்க முடியாத ஏரியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, அங்கே போய் பார்த்துட்டு வரலாம், கொஞ்சம் மெமரியெல்லாம் ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போனோம். இது இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, என்னோடய பொண்ணு இங்கே அங்கே நாங்கள் இருக்கும்போது ஓதிக்கிட்டு இருந்தா. மதர்ஸா தான் இது. இது ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி தான் நடத்துகிறாங்க. அவ்வளோ ஃபீஸ்லாம் ரொம்ப அவ்வளோவா இருக்காது. 3 மாதத்துக்கு 200 திரம்ஸ் தான் அப்போ நாங்கள் பே பண்ணிகிட்ருந்தோம். சூரா மெமரைசிங், குரான் மெமரைசிங், அப்புறம் தஜ்வீது எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கு சர்டிஃபிகேஷன், காம்படிஷன் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். நிறைய ஈவெண்ட்லாம் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுதான் நாங்கள் இருந்த வில்லா. இந்த வில்லா முன்னாடி இங்கே 2 மரம் இருந்தது. ஒன்று இப்போது கிளியர் பண்ணிட்டாங்க. அது நாங்கள் இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் பட்டு போக ஆரம்பிச்சது. இப்போது ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பிளான்டிங்லாம் புதுசாக பண்ணியிருக்காங்க. மற்றபடி வில்லாலாம் எதுவுமே மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அப்படியே பக்கத்தில் ஃபுலாத் மாஸ்க் இருக்கும். இந்த மாஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே தான் நாங்கள் தராவி தொழுக போகிறது, அப்புறம் ஈதுக்கெலாம் தொழுக போகிறது எல்லாமே இங்கே தான். ஈதுக்கு மட்டும் நம்ம வெளியில் தான் தொழுக முடியும், உள்ள இடம் இருக்காது. ஆனால் தராவி தொழுகிறதுக்கெலாம் அவ்வளோ ஸ்பேஷியஸாக, லேடிஸ்க்கெல்லாம் நல்ல இடம் ஒதுக்கி சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டு நாங்கள் எப்போவும் ஜாமான் வாங்குகிற கடையை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்கே நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ஜாமான்லாம் இங்கே கொஞ்சம் சிலது கிடைக்கும். சரி, அதுக்காக என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். வெஜிடபிள்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் மீட்டெல்லாம் வாங்கினோன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம ஊரில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஸோ ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஆனால் அங்கே காய் எதுவும் வாங்கலை. பொரி உருண்டை பாத்திரம் நம்ம ஊர் ஞாபகம் வந்துருச்சு. சரி, ஒரு பொரி உருண்டை பாக்கெட்டும், அப்புறம் பனக்கருப்பட்டி, கொஞ்சம் வேர்க்கடலை, இது மட்டும்தான் வாங்கியிருந்தேன். வேறு ஒன்றும் வாங்கலை. இதை மட்டும் அப்படியே வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு. ஸோ நாங்கள் இதெல்லாம் வாங்கி முடிக்கையிலே எங்களுக்கு மத்தியான நேரம் ஆகிடுச்சு. அந்த கடையில் நாட்டுக்கோழி வச்சுருந்தாங்க. ஆனால் என்னால் தான் வாங்க முடியல. வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கே நைட் ஆகிடும். சரி, வாங்கினா சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு வந்தாச்சு. ஆனால் அங்கே அந்த கடையில் அடிக்கடி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ராஷிதாவில் இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து லூலு ஹைப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தோம். இது நாங்கள் அங்கே இருக்கும்போது அப்போ தான் கட்டிகிட்டு இருந்தாங்க, ஓப்பன் பண்ணல. ஆனால் இப்போ ஒரு 2-3 இயர்ஸாக ஓப்பன் பண்ணி ரன் ஆகிட்டுருக்கு. நல்லா சூப்பராகவே இருக்குது. அங்கே போயிட்டு கொஞ்சம் அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். லூலுவில் எதுவும் நான் பெருசாக வீடியோலாம் எடுக்கலை. அப்படியே நாங்கள் கிசஸ் போயிட்டோம். லஞ்சுக்கு கிசஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொன்னுசாமி ரெஸ்டாரண்ட்டு தான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தோம் இங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி. எதுக்காக அப்படின்னா, இங்கே பாகுபலி தாலி ரொம்ப பெரிய ஃபேமஸாக சொல்லிகிட்ருக்காங்க. சரி, அது எப்படி இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அங்கே போயிருந்தோம். இது நான் நிறையவே வீடியோஸ்லாம் பார்த்து, சரி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்தேன். நல்ல வேளை நாங்கள் சனிக்கிழமை வந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருந்தோம். நான் பார்த்த எந்த வீடியோஸ்லையுமே யாருமே மென்ஷன் பண்ணவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமையும் அப்புறம் பப்ளிக் ஹாலிடேஸ்லேயும் இந்த பாகுபலி தாலி கிடைக்காது. மற்ற நாள் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ தெரியாதவங்களுக்காக நான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். பாகுபலி தாலி அப்படின்னாலே இதில் ஒரு 50 டிஷ்ஷஸ் இருக்குது. நல்லா சூப்பராகவே இருக்குது. நார்த் இண்டியன், அப்புறம் சைனீஸ், அப்புறம் 2 வகையான பிரியாணி, நம்ம ஊர் ஸ்டைலில் எல்லாமே சூப்பராக இருந்தது. நான்வெஜ்ஜை விட வெஜ்ஜு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. நான்வெஜ் நல்லா ட்ரை பண்ணலாம். பிள்ளைங்களுமே சாப்பிட்ற அளவுக்கு தான் காரம்லாம் இருந்தது. நல்லா சூப்பராகவே இருந்தது. சூப்பில் வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுலேயுமே 2 சூப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு தாலி அப்படிங்கிறது 4 பேர் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைங்களோட போயிருந்ததுனால எங்களுக்கு அந்தளவுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியல. பெரியவங்களாக போனால் ஒரு 5 பேர் தாராளமாகவே சாப்பிட்லாம். இதில் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறது நான் மெனு கார்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் வேணால் எடுத்து பார்த்துக்கோங்க. அவ்வளோ திங்ஸும் நல்லா இருந்தது. நல்லா சூப்பராகவே இருந்தது. இதோட அன்றைக்கி நான் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் எதுவும் வீடியோ எதுவும் எடுக்கல. மறுநாள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதெல்லாம் அப்படியே ஒன்று வீடியோ எடுத்துக்கலாம், உங்களுக்கும் காமிச்சாக்க ஒரு ஐடியா கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். பெரிய பொண்ணுக்கு பிளான்ட் செல் மாடல், அப்புறம் சின்ன பொண்ணுக்கு
மல்டிப்ளிகேஷன் மாடல் இது வந்து நல்லா சூப்பராகவே இருந்தது. நம்ம செஞ்சு வீட்டில் வச்சுட்டா கூட பிள்ளைங்களுக்கு மல்டிப்ளிகேஷனில் கற்றுக் கொடுக்குறதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஸ்க்ராப் புக்கு சின்ன பொண்ணுக்கு தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் பிள்ளைங்க இந்தளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு கூட நான் எதிர்பார்க்கல. இது எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்தாச்சு. அதாவது 2, 3 டாபிக் கொடுத்துருந்தாங்க. நமக்கு எந்த டாபிக் வேணுமோ அதை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. என் பொண்ணு வந்து வின்டர் வந்து செலக்ட் பண்ணியிருந்ததுனால அந்த வின்டர் பேஸ்லேயே வந்து நிறைய தீமாக அதோட தீமில் இருக்கிற மாதிரி நிறைய பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து அதை கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த புக்கு ரெடி பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 பேஜ் வரைக்கும் பெரிய பொண்ணு தான் செஞ்சா. அந்த புக்கு எல்லாமே அவள் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேக் சைடு வர்றது எல்லாமே சின்ன பொண்ணு செஞ்சா. ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாமே செஞ்சாங்க. இது வந்து குளோப் மாடல். நம்ம தர்மக்கோல் வாங்கியிருந்தோம் இல்லையா, லாஸ்ட் விளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த தர்மக்கோலை வந்து 2 ஒன்றா ஒட்டி அதை வந்து குளோப் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஃபுல்லாகவே வந்து அக்ரிலிக் கலரில் வந்து இந்த பெயிண்டிங் பண்ணி ஒரு எர்த்து மாதிரி ரெடி பண்ணிட்டா. இது வந்து அட்மாஸ்பியர் லேயர்ஸ், ஒரு வளிமண்டல அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு 4-5 அடுக்கு இருக்கிற மாதிரி அது ஒரு மாடல். அதுக்கடுத்து வந்து தம்பிக்கு தான் இது ரெடி பண்ணியிருந்தோம். தம்பிக்கு வந்து ரீயூசபிள் திங்ஸ் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு இதை ஒன்று செஞ்சாச்சு. இது வந்து இங்கிலீஷில் வந்து ஆல்ஃபபெட்டிக் புக்கு. இது வந்து ஒரு கேஜி பையனுக்கு இது கொடுக்கலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப டஃப்பான ப்ராஜெக்ட்லாம் தம்பிக்கு கொடுத்துருந்தாங்க. ப்ராஜெக்ட் வந்து நமக்கு தான் கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு அவனை என்ன இதில் செய்ய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் செய்ய வச்சோம். மேக்ஸுக்காக வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ்லாம் ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து மாஸ்க் தான் ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து சார்ட்டில் வந்து கட் பண்ணி மாஸ்க்கு ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ஒரு வீட்டோட மாடல் செய்ய சொல்லியிருந்தாங்க. பெரிய பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ப்ராஜெக்ட்டு ஒரு குட்டி பையனுக்கு கொடுத்து அதை செய்யணுன்னா எப்படி செய்ய முடியும்? இதை அவன் செய்யவே இல்லை சுத்தமாக. நாங்கள் தான் எல்லாமே செஞ்சோம். பெரிய பொண்ணு தான் எல்லாமே ஃபுல்லாகவே செஞ்சா. அவளுக்கு தேவையானது எல்லாமே கட் அவுட் எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாடல் செஞ்சாச்சு. இது எல்லாமே கூகுளில் வந்து நம்ம பார்த்தோன்னா நிறைய வீடியோஸ் யூடியூப்லாம் கிடைக்கிது இல்லையா, ஸோ அதை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. நமக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி ஆல்டர்னேட் பண்ணி செஞ்சாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வீடு செஞ்சுருந்தா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்மளுடைய சேனலுக்காக நான் வந்து முக்கியமாக இது ஒன்று செஞ்சு கேட்டிருந்தேன். கேன்வாஸில் அவளோட ஹேண்ட்மேடாக வந்து பெனாஸ் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தா. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்காக நான் அவளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து இதோட நான் ஒரு ரெசிப்பியும் ஷேர் பண்ணியிருக்கேன். இது லாஸ்ட் வீக் வந்து வெள்ளிக்கிழமை ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கல்யாண வீடுகளெல்லாம் வந்து வைப்பாங்கள்ல தக்காளி ஜாம், அதுதான் நம்ம இன்றைக்கி செஞ்சிட்ருக்கோம். இதில் எப்படி செய்கிறது அப்படின்னா, தக்காளி வந்து நான் ஒரு 4 கீரல் போட்டுட்டு குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 3லேருந்து 4 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த தோல் நல்லா விடுபட்டு வந்துடும். அதுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு நம்ம ஜாம் செஞ்சோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். கல்யாண வீடுகளெல்லாம் அந்தளவுக்கு தோல்லாம் உரிக்க மாட்டாங்க, டேரெக்டாக கட் பண்ணி போட்டுருவாங்க. நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம தோலை எடுத்துகிட்டே செய்யலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நான் இந்த தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை வந்து மேஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து மேஷர்லேயே நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மசிச்சு எடுத்துடணும். இதுக்கு வந்து நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும். நாட்டு தக்காளியாக இருக்கிறத விட பெங்களூர் தக்காளி மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ரொம்ப புளிப்பு இருக்காது. இது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்னஸ் ரொம்ப சேர்க்க தேவையும் இல்லை. நாட்டு தக்காளி தான் உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கும் இல்லையா, அதனால தான். இப்போ நான் எல்லாத்தையுமே மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து தாளிச்சிடலாம். கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு துண்டு பட்டை போட்டுட்டு ஒரு 10-15 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்கணும். நம்ம சேர்த்துருக்க தக்காளி வந்து 1க்கு பாதியாக நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். சிம்லேயே வச்சு கொதிக்க வச்சோன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா சுண்டி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து 1/2 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். இது கூட ஃபுட் கலர் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் சேர்க்கும்போது நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே பார்க்குறதுக்கு கண்ணுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன்.
இப்போ நான் சொல்லியிருக்க அளவுகள் எல்லாமே வந்து நான் ஒரு 1/2 கிலோ தக்காளி அளவுக்கு சொல்லியிருக்கேன். இது 1/2 கிலோ நம்ம செய்யும்போது 1/4 கிலோ அளவுக்கு தான் கிடைக்கும். ஒரு 200 கிராம் அளவுக்கு தான் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து நல்லா பாதி அளவுக்கு நல்லா சுண்டியிருக்கு பாருங்கள். அந்த நம்ம சேர்த்துருக்க நெய் வந்து லைட்டாக கொஞ்சம் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் சுகர் சேருங்க. அதுக்கு அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா தக்காளி கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி தெரியும். அவ்வளோதான். இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும் தக்காளி ஜாமு. இது வந்து பிரியாணி அப்புறம் நெய் சோறு இதுக்கெல்லாம் வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நிறைய வீடுகளில் இது வைக்கிறாங்களா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. நிறையா இப்போ பிரெட் அல்வா மாதிரி வந்துருச்சு. ஸோ தக்காளி ஜாம் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதோட என்னோடய விலாகை நான் முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.